ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய செகண்ட் விலாக். இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக சென்னைக்கு டூர் போகிறோம். நிறைய இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க கிளம்பலாம். கிளம்பியாச்சு. நாங்கள் சென்னை ட்ரெயினை பிடிச்சி போயிட்டோம். பீச் ட்ரெயின் செம கூட்டம்னா கூட்டம். நிற்கிறதுக்கே இடம் இல்லை. அப்படியே தொங்கிட்டு தான் எல்லோரும் வந்துட்டாங்க. ட்ரெயினில் போகிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஜெயலலிதா ஃபைன் ஆர்ட் யூனிவர்சிட்டி தான் போட்டிருந்த ட்ராயிங் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். இதில் பிரிண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்க ட்ராயிங் தான் நிறைய. அவங்க சும்மா அவுட்லைன் போட்டு மிஷின் வச்சு பிரிண்ட் எடுத்துருவாங்க. வேணும்னா ட்ராயிங் கூட வாங்கிக்கலாம். நாங்கள் போனது தான் கடைசி நாள். அடுத்து பக்கத்துலேயே இந்த எக்மோர் மியூசியம் லைப்ரரிக்கு போனோம். இதான் கன்னிமாரா லைப்ரரி. இங்கே நல்லா ஃபுல் ஏசி சூப்பராக இருந்தது. சில்ட்ரன்ஸ்க்காக படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருந்தது. நாங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அடுத்து நிறைய இடம் சுற்றி பார்க்க வேண்டியிருந்தது. பின்னாடி செவுத்துல தான் பெயிண்டிங் தான் கூட மாற்றி வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவும் சின்ன பசங்க புக்கு தான் எடுத்து படித்தார். ஆனால் உள்ள ஃபோன் யூஸ் பண்ண நல்ல அட்மாஸ்பியர் இருந்தது. பக்கத்துலேயே எந்த தினமும் வரலான்னு கூட தோணுச்சு. அங்கே இருக்க மிக்கி மவுஸு, லயன் கிங்ஸ், டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாமே பெயிண்டிங் தான். புக்ஸு நிறைய வெரைட்டி இருந்தது. காமிக்ஸ் கூட இருந்தது. முடிச்சுட்டு நாங்கள் மியூசியம் போயிட்டோம். இதுதான் மியூசியத்தோட என்ட்ரன்ஸு. மியூசியத்துக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். அங்கேருந்து பெயிண்டிங் தான் பார்த்துட்டு இன்னொரு பில்டிங் தூரமாக இருந்தது. பேட்ரி காரில் கொண்டு போய் விட்டுருவாங்க தான். சரி, அதை ஏறி கிளம்பியாச்சு. சீக்கிரமே நாங்கள் போயிட்டோம். இதுக்கே சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. இந்த மியூசியத்தில் தான் காயின்ஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த காலத்து ராஜாக்கள், பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ண காயினு, பழைய ரூபா நோட்டு எல்லாமே இருந்தது. 1 அணா, அரை அணா எல்லா காயினுமே இருந்தது இங்கே. ஆனால் இங்கே மியூசியத்தில் நிறைய பகுதியை மூடி வச்சுருந்தாங்க. சில்ட்ரன்ஸ்க்கான மியூசியம், அப்புறம் டைனோசர், அனிமல்ஸ் அந்த இடத்த தான் மூடி வச்சுருந்தாங்க. நிறைய இடத்த பார்க்க முடியல. ஆனால் இப்போ யாரும் போகாதீங்க. கொண்டாந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் முடிஞ்ச பிறகு போகிறது வேஸ்ட். இப்போ அங்கேருந்து பழைய காயின்ஸை நாங்கள் அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். எங்கள் அப்பா தான் சொன்னார் பழைய காயினை பற்றி தான். அடுத்து நாங்கள் இந்துஸ்தான் ட்ரேடிங் பிராண்டட் பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆஃபர் கொஞ்சம் கூட போடவே இல்லை. ஃபிக்ஸட் ரேட்டாக வச்சு வாங்குறது டிஸ்அட்வான்டேஜ். தூஸில் கூட நீங்கள் வாங்கிக்கிட்டானா விலை எவ்வளோன்னு தெரியாது. எல்லா பொருத்தையும் எடுத்து வச்சுக்கணும் போல இருந்துடும். அவ்வளோ சூப்பராக இருந்துட்டு நிறைய பொருள் தான். நீங்கள் கம்மியான காஸ்ட்டில் வாங்கணுன்னா இங்கே வர வேணாம். இங்கே எல்லாமே விலை அதிகமாக இருக்கு. ஆனால் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. சும்மா நல்லா பிராண்டட் பொருட்கள் தான் இருந்தது. நானும் கொஞ்சம் பொருள் தான் எடுத்தேன். அதுக்கே நிறைய காசு ஆயிடுச்சு. ஹெமி பிராண்டோட கோ வாட்ச், வாட்டர் கலரு எல்லாமே வச்சுருக்காங்க. பக்கத்து இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். நானும் ஏதாச்சும் வாட்டர் கலர் வாங்கலாம்னு தேடி பார்த்தா எல்லாம் விலை அதிகமாக இருந்தது. ரொம்ப வாட்டர் கலருக்கு அவ்வளோ செலவு பண்ண தேவைதான்னு தோணுச்சு. அதனால் ஓரளவுக்கு சீப்பானதாக வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா சில பொருட்கள் தான் காமிச்சு என்னான்னு கேட்டார். அப்புறம் எனக்கே தெரியுதுன்னு கொண்டு போய் வச்சிட்டாரு. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இங்கே நிறைய இருக்குது. கிராஃப்ட் ஐட்டம்ஸ், பெயிண்ட் தான் கூட நீங்கள் தனித்தனியாக இங்கே வாங்கிக்கலாம். ரெசின்கானது, மோல்டு தான் கூட இருக்குது. இதான் டூம்ஸ்க்கான இடம். டூம்ஸ் இருக்குது. எதாவது பிராண்டட் இதுவும் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக ஆல்கஹால் மார்க்கர் செட்டு. எடுத்து பார்த்தா எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் பார்க்கறதுக்கு தான் பெருசு. இது நீங்கள் கலர் பென்சில் தனித்தனியாக வாங்கிக்கலாம். ப்ரிஸ்மா கலரு, சார்கோல் பென்சில், பாலிக்ரோமோஸ், 9000 சீரீஸ், பிளெண்டிங் ஸ்டெம்ஸு எல்லாமே இருந்துட்டு. ஆனால் விலை மட்டும் அதிகமாக இருந்துட்டு. மோனோ ஜீரோ எரேசர் பார்த்தேன். அப்புறம் ஏற்கனவே வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஒரு ஆல்கஹால் மார்க்கர் மட்டும் எடுத்தேன். ஸ்ட்ராட்மோர் செட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. டோனர், டேனு, கிரே, கலர் பென்சில், வாட்டர் கலர்னு ஃபுல்லாக செம குவாலிட்டியான நோட் புக்ஸாக இருந்தது. ஆனால் விலையும் பேசிக் ப்ரைஸே 1000 அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் அது ஃபுல்லாக ஸ்கெட்ச் புக்ஸாக இருந்தது. அதுக்கும் மேலே செகண்ட் ஃப்ளோர் போனால் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ஸ்கெட்ச் புக் தான் பார்த்தேன். A1 சைஸ் பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஏன்னா அது மட்டும்தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கிரே ஷீட் இருக்கான்னு கேட்டேன், இதுன்ட்டாங்க. அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம். எல்லா பேப்பருமே இங்கே இருக்குது. சும்மா செம்மையாக இருந்துருங்க கடை. ஆனால் விலை தான் கம்மி பண்ணவே மாட்டுறாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது விலை. ஆன்லைனில் வாங்குறத விட இங்கே விலை அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நான் அங்கே என்னென்ன பொருள் வாங்கினேன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுக்கு எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு வீடியோ முடிவில் சொல்கிறேன். ஒரு ஸ்டெர்லர் பென்சில், சார்கோல் பென்சில் செட்டு, சார்கோல் பவுடர், ஒயிட் சார்கோல், ஒரு கம்மு 9000 சீரீஸ் 2, ஒரு பேலட் நைஃபு, ஒரு சாஃப்ட் பேஸ்டல், கிரே மாஸ்கிங் டேப்பு, ரெசின் மோல்டு, ஒரு கேன்வாஸ் ரோடு, ஒரு A1 சைஸ் பேப்பர் ரோடு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆர்ட் விலாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.